the 7 seeds. The 7 seeds. 7 விதைகள். Long ago. நீண்ட காலத்திற்கு முன்பு. There was a kingdom. There was a kingdom. கிங்டம்னா அரசாங்கம் அல்லது அரசாட்சி. At the foothills. foothills என்றால் மலை அடிவாரம். of ஆனைமலை. ஆனைமலை என்பது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட பகுதியாகும். ஆனைமலையில் இருக்கக்கூடியதான மலை அடிவாரத்தில் நீண்ட காலத்திற்கு முன்னதாக ஒரு அரசாட்சி இருந்து வந்தது. The kingdom flourished in trade. Flourished in trade and arts under the rule of their king's rule. The kingdom flourished in trade and arts under the rule of their king's rule. அந்த அரசாங்கமானது அதன் அரசருடைய ஆட்சியின் கீழ் பொருளாதாரத்திலும் அனைத்து கலைகளிலும் மிகவும் சிறந்து செழிப்போடு விளங்கி வந்தது. ஃப்ளோரிஸ்ட் என்றால் செழிப்பாக என்று அர்த்தம். He was respected and revered by all. அந்த அரசர் அனைவராலும் மிகவும் மதிக்கப்பட்டும் போற்றப்பட்டும் இருந்தார். It has been. It has been 30 years under his rule now. 30 years under his rule now. இப்பொழுது அவருடைய ஆட்சியானது 30 ஆண்டு காலம் அந்த பகுதியில் நிலவி வருகிறது. One day, ஒரு நாள், the aging king, அந்த வயதான அரசர், woke up, worried. worried என்றால் கவலையுடன், woke up என்றால் எழுதல். அவர் காலையில் விழித்து எழும்பொழுது மிகவும் கவலையுடன் எழுகிறார். ஏனென்றால் he was getting very old and had no heir. heir என்றால் வாரிசு, அதாவது அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அவருக்கு பிறகு அந்த நாட்டை ஆள்வதற்கு, அரசராக முடிசூட்டுவதற்கு அவருக்கு பிள்ளைகள், அடுத்த வாரிசு என்பது இல்லை. ஹையர் என்றால் வாரிசு. டு டேக் ஹிஸ் பிளேஸ். He was getting very old and had
no heir to take his place. அவருக்கு பிறகு அவருடைய இடத்திற்கு வந்து ஆளுகை செய்வதற்கு அவருக்கு வாரிசு இல்லாதிருந்ததால் அவர் மிகவும் கவலையுடன் காணப்பட்டார். He decided to adopt என்றால் தத்தெடுத்தல், and raise. decided என்றால் முடிவுக்கு வருதல் அல்லது முடிவெடுத்தார். என்ன முடிவெடுத்தார்? தத்தெடுக்க முடிவெடுக்கிறார். யாரை, எப்படி என்பதை பார்ப்போம். raise a child as the heir. He decided to adopt and raise a child as the heir. அவர் ஒரு பிள்ளையை, அதாவது ஒரு வாரிசை தத்தெடுக்கலாம் என்பதாக முடிவெடுக்கிறார். But he knew that the adopted child must be honest. honest என்றால் நேர்மை, உண்மை என்று அர்த்தம். But he knew that the adopted child must be honest. ஆனால் அவர் தத்தெடுக்கப்படுகின்ற அந்த வாரிசானது மிகவும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதாவது தத்தெடுக்கப்படுகின்ற குழந்தையின் உண்மைத்தன்மையை, நேர்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர் நினைத்தார். To find the child. வாரிசாக ஒரு குழந்தையை கண்டுபிடிப்பதற்கு he held a competition. அரசர் ஒரு போட்டியை ஏற்பாடு செய்கிறார். In his kingdom, அவருடைய அரசாங்கத்திற்கு உட்பட்ட பகுதியில். That was open to all. அந்த போட்டியில் அனைவரும் பங்கு பெறும்படியாக ஒரு போட்டியை அவர் தன்னுடைய அரசாங்க பகுதியில், அரசாங்கத்திற்கு உட்பட்ட தேசத்தில் அவர் ஏற்படுத்துகின்றார். The competition had many levels and spanned for nearly 6 months. போட்டியானது பல நிலைகளை, படிநிலைகளை கொண்டிருந்தது. போட்டியானது பல நிலைகளில் பரவலாக சுமார் 6 மாதங்கள் பக்கத்தில் நடைபெற்றது. At the end of it, கடைசியில், அதாவது போட்டியின் கடைசியில் 5 boys and 5 girls, 5 சிறுவர்கள் மற்றும் 5 சிறுமிகள் made it to the very last round. போட்டியின் இறுதியில் 5 சிறுவர்களும் மற்றும் 5 சிறுமிகளும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் இறுதிக்கட்ட சுற்றுக்கு வருகிறார்கள். There seemed little to separate them. Each one of them was intelligent
strong and capable. There seemed little to separate them. Each one of them was intelligent, strong, and capable. அவர்கள் ஒவ்வொருவரும் புத்திசாலித்தனம், வலிமை, திறமை ஆகியவற்றிலெல்லாம் அவர்கள் தனித்துவமிக்கவர்களாக தோன்றினார்கள். The king said, அரசர் சொன்னார், I have one last test for you all. உங்கள் அனைவருக்கும் நான் இறுதியாக ஒரு போட்டியை வைக்கிறேன், ஒரு சோதனையை வைக்கிறேன் என்பதாக. The one who passes this test will be the winner. இந்த சோதனையில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே இறுதி வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் என்பதாக. As you all know, the winner will be the heir to my throne. நீங்கள் எல்லோரும் நன்றாக அறிந்தபடி வெற்றி பெற்றவரே எனது சிம்மாசனத்தில் அமரக்கூடிய வாரிசாக அறிவிக்கப்படுவார். He continued, our kingdom depends on agriculture. He continued என்றால் அவர் தொடர்ந்து சொல்கிறார் என்னவென்றால், our kingdom நம்முடைய அரசாங்கமானது depends on agriculture. அக்ரிகல்ச்சர் என்றால் வேளாண்மை அல்லது விவசாயம். நம்முடைய அரசானது வேளாண்மையை சார்ந்து இருக்கிறது, அதாவது depends என்றால் சார்ந்து. So the new leader, புதிய தலைவரானவர், must know, கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும், how to grow plants. How to grow plants. ஒரு தாவரத்தை வளர்ப்பதற்கு அவர் தெரிந்திருக்க வேண்டும். கட்டாயமாக ஒரு தாவரத்தை எவ்வாறு எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை புதிதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவரானவர் தெரிந்திருக்க வேண்டும் என்று அரசர் கூறுகிறார். Here are 7 seeds of wheat. wheat என்றால் கோதுமை. இங்கே 7 கோதுமை விதைகள் இருக்கிறது. For each of you, உங்கள் ஒவ்வொருவருக்கும் 7 கோதுமை விதைகள் இருக்கிறது, அதாவது ஒவ்வொருவருக்கும் 7 விதைகள். Take them home, plant and nurture. Plant என்றால் தாவரத்தை, அதாவது அந்த plant and nurture என்றால் விதையை ஊன்றி அதை பாதுகாத்து கவனமாக வளர்த்திடுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கு plant என்றால் விதைத்திடுங்கள், nurture என்றால் கவனமாக பாதுகாத்து வளர்த்திடுங்கள். them என்றால் விதைகளை. for 6 weeks, அதாவது 6 வாரங்களுக்கு அதை பாதுகாத்து வளர்த்திடுங்கள் விதைகளை என்று அரசர் அறிவிக்கிறார். At the end of the 6th week, 6 வாரங்களுடைய முடிவில், we shall see who has done the best job of nurturing them. நாங்கள் எல்லாருமே வந்து பார்ப்போம், யார் சரியான முறையில் பாதுகாத்து வளர்த்து தங்களுடைய பணியை நிறைவாக செய்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் என்று அரசர் கூறுகிறார். That person, அந்த நபர், will be the heir to the throne,
சிம்மாசனத்திற்குரிய வாரிசாக அந்த வெற்றி பெற்ற நபரே தேர்வு செய்யப்படுவார். அதாவது 7 விதைகளையும் சரியான முறையில் வளர்க்கிற நபரே சிம்மாசனத்தில் அமரக்கூடிய அடுத்த வாரிசாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதாக அரசர் இறுதி சோதனையை, இறுதி போட்டியை இங்கே அறிவித்து முடிக்கிறார். Can you guess how the king would find the honest kid using the seeds? இந்த 7 விதைகளை வைத்து ஒரு நேர்மையான குழந்தையை எவ்வாறு அரசர் இந்த போட்டியின் மூலமாக தேர்வு செய்ய முடியும் என்பதை நீங்கள் யூகம் செய்கிறீர்களா? உங்களால் யூகம் செய்ய முடிகிறதா? இந்த போட்டியின் மூலமாக எப்படி ஒரு குழந்தையினுடைய உண்மைத்தன்மையை, நேர்மைத்தன்மையை அரசர் சோதிக்க இருக்கிறார் என்பதாய் உங்களால் யூகிக்க முடிகிறதா? The children took their seats and hurried home. குழந்தைகள் விதைகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு விரைந்தார்கள். They all got a pot. அவர்கள் எல்லாரும் ஒரு பானையை எடுத்துக்கொள்கிறார்கள். Prepared some soil. soil என்றால் மண். அதிலே கொஞ்சம் மண்ணை எடுத்து தயார் செய்து அதை நிரப்புகிறார்கள். And sowed their seeds. அதிலே தங்களிடம் இருந்த விதைகளை ஊன்றி வைக்கிறார்கள். sowed என்றால் விதைத்தல். The entire kingdom. முழு அரசாங்கமும், முழு அரசும் was excited. முழு அரசாங்கமும் மிகவும் பரவசமாக, அதாவது உற்சாகமாக காணப்பட்டது. They were all anxious to see who the next king would be. They were all anxious to see who the next king would be. அடுத்த அரசராக யார் வர இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு அனைவரும் மிகவும் ஆர்வமுடன் காணப்பட்டார்கள். One of the finalists was Annie. One of the finalists was Annie. Annie என்பவள் இறுதியாக, அதாவது இறுதி போட்டியாளர்களுள் ஒருவர்தான் Annie. The days stretched into weeks, but the seeds failed to sprout. நாட்களானது ஒரு வாரத்திற்கு கடந்துவிட்டது, ஆனால் விதைகள் முளைக்கவில்லை, அதாவது முளைப்பதற்கு அவை தோற்றுவிட்டன. Annie didn't know. Annie didn't know. ஆனிக்கு தெரியவில்லை. What had gone wrong? What had gone wrong? என்ன தவறாக இருக்கும், நடந்திருக்கும் என்பது ஆனிக்கு தெரியவில்லை. Annie and her parents were heartbroken. ஆனியும் அவளது பெற்றோர்களும் மனம் உடைந்து விட்டார்கள். ஹார்ட் புரோக்கன் என்றால் சோர்ந்து விட்டார்கள் அல்லது மனம் உடைந்து விட்டார்கள் என்று அர்த்தம். பேரண்ட்ஸ் என்றால் பெற்றோர். ஹர் பேரண்ட்ஸ் அவளுடைய பெற்றோர்கள், ஆனியின் பெற்றோர்கள். She had selected the soil with care
அவள் கவனத்துடன் மண்ணை தேர்ந்தெடுத்தாள். put the right manner, சரியான முறையில் அதை பானையில் வைத்தாள். and very dutifully watered it, மிகவும் முறையாக அதற்கு தண்ணீரையும் ஊற்றினாள். she had even prayed over it, அவள் அதற்காக இறை பிரார்த்தனையும் செய்தாள். day and night, இரவு பகலாக அந்த விதைகள் நல்ல முறையில் முளைக்க வேண்டும் என்பதற்காக அவள் பிரார்த்தனையும் செய்தாள். and yet her seeds hadn't grown at all, ஆனால் அதுவரை அவளுடைய விதை முளைக்கவே இல்லை. some of her friends advised her to go and buy new seeds from the market and plant. அவளுடைய சில நண்பர்கள் அவளுக்கு சில ஆலோசனைகளை தெரிவித்தார்கள். அதாவது சந்தைக்கு சென்று சில புதிய விதைகளை வாங்கி நட வேண்டுமாறு ஆலோசனை தெரிவித்தார்கள். after all, they said, how can anyone tell if they were the same seeds? after all, they said, how can anyone tell if they were the same seeds? பிறகு எல்லோரும் அது எப்படி ஒரே விதையாக இருக்கும் என்று யாரால் சொல்ல முடியும் என்று கேட்கின்றனர். Annie's parents had always taught her the value of honesty. ஆனியின் பெற்றோர்கள் எப்பொழுதும் அவளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அதாவது நேர்மையாக இருப்பதனுடைய மதிப்பை பற்றி எப்பொழுதும் அவளுக்கு சொல்லிக் கொடுத்து இருந்திருக்கின்றனர். They reminded her that if the king wanted them to plant just any wheat, he would have asked them to get their seed. They reminded, அதாவது அவளுடைய ஆனியின் பெற்றோர்கள் அவளுக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறார்கள். அதாவது என்னவென்றால், the king wanted them to plant just any wheat. ஏதேனும் ஒரு விதைகளை வாங்கி கோதுமையை வளர்க்குமாறு அரசர் சொல்லவில்லை. குறிப்பிட்ட விதைகளை அரசரே கொடுக்கிறார் என்பதை குறித்து அவளுடைய பெற்றோர் அவளுக்கு நினைவுபடுத்துகின்றனர். if you use anything different from what the king gave, அரசர் கொடுத்ததற்கு மாறாக வேறுபட்ட ஒன்றை ஏதேனும் உபயோகப்படுத்தினால், that would be dishonest, அது நேர்மையாக இருக்காது. maybe you are not destined for the throne. Maybe you are not destined for the throne. நீ சிம்மாசனத்திற்கு உரியவளாக இல்லாமல் இருக்கலாம். if so, இருந்தாலும் let it be. but it would be wrong to cheat the king. It would be wrong to cheat the king.
they told her, நீ சிம்மாசனத்திற்கு உரியவளாக இல்லாமல் இருந்தாலும் நீ இப்படியே செல், அரசரை ஏமாற்றுவது தவறானதாக ஒரு காரியமாகும் என்று அவளுடைய பெற்றோர்கள் அவளுக்கு குறிப்பிடுகின்றனர். ஆனி அக்ரீட். அரசர் நேர்மையை, உண்மையை சோதிக்கவே இந்த போட்டியை அறிவித்திருக்கிறார். ஆகவே அவர் கொடுத்த விதையை பயன்படுத்துவதுதான் உண்மையாக நேர்மையாக இருக்கும். அதற்கு மாறாக வேறு விதையை பயன்படுத்துவது உண்மையாக நேர்மையாக இருக்காது என்பதாக அவளுடைய பெற்றோர் அவளுக்கு கற்பித்து அவளுக்கு நினைப்பு ஊட்டுகின்றனர், அதாவது நினைவுபடுத்துகின்றனர். அதனை ஆனியும் ஏற்றுக்கொள்கின்றாள். It had been 6 weeks now. இப்பொழுது 6 வாரங்கள் கடந்துவிட்டன, அதாவது 6 வாரம் முடிந்துவிட்டது. The much awaited day. எல்லோரும் மிகவும் காத்து கொண்டிருந்த நாள் இந்த நாள்தான். had come. அந்த நாள் வந்து விட்டது இன்றைக்கு. The children returned. The children returned to the palace. அரண்மனைக்கு வந்துவிட்டார்கள். Each of them proudly carrying a part of healthy seedlings. seedlings என்றால் முளைவிட்ட அந்த புல் போன்ற கோதுமை புல், அதாவது முளைப்பாரி, கோதுமை முளைப்பாரியை அவர்கள் மிகவும் பெருமையுடன் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு அரண்மனைக்கு ஒவ்வொருவரும் வருகின்றனர். It was obvious that the other 9 had great success with their seeds. மற்ற 9 பேரும் அவர்கள் தங்களுடைய விதைகளை வெற்றிகரமாக முளைக்க வைத்திருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. The king arrived. அரசர் வந்தார். He was beaming, looking at the children and there. He was beaming, looking at the children and there. இங்கே beaming என்றால் ஒளிர்கின்ற, அதாவது beaming looking என்றால் ஒளிரும் பார்வை. அதாவது அவர்கள் 9 பேரும் தங்கள் கைகள் வைத்திருக்கக்கூடிய விதைகள் நல்ல விதமாக முளைத்திருப்பதை அவர் ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு பார்வையே அது குறிப்பிடுகின்றது. beaming looking. Part of healthy seedlings. healthy seedlings என்றால் ஆரோக்கியமான முளைப்பாரிகள், அதாவது கோதுமை புல்கள் நல்ல விதமாக விளைந்திருப்பதை அவர் beaming looking செய்கிறார், அதாவது ஒளிரும் விதமாக ஆச்சரியமாக பார்க்கிறார். He began walking along the line of pots. The children had kept. குழந்தைகள் தங்கள் கைகளில் அந்த பானையை ஏந்தி தாங்கி பிடித்திருக்க அரசர் அவர்களை கடந்து வரிசையாக பார்த்து கொண்டே செல்கிறார். He asked each of them. அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் கேட்கிறார் என்னவென்று. Is this what grew from the seeds I gave you? நான் கொடுத்த விதையிலிருந்துதான் இவைகள் முளைத்தனவா என்று ஒவ்வொருவரிடமும் அவர் இந்த கேள்வியை கேட்கிறார். And each of them responded, Yes, Your Majesty. அதற்கு ஒவ்வொருவரும் ஆம் அரசே என்று பதிலளிக்கின்றனர். And the king would nod and move down the line. அரசர் தலை அசைத்தபடியே அந்த வரிசையில் கடந்து செல்கிறார்.
The king finally got to the last one, Annie. கடைசியாக அவர் ஆனியிடம் வருகிறார். The gale was shaking. அந்த சிறுமி தன் தோள்களை அசைக்கிறாள், அதாவது தான் ஒன்றுமே விளைய வைக்க முடியவில்லை என்பதைப் போல. She feared. அவள் பயப்பட்டாள். That the king might have thrown her into prison for wasting his precious seeds. அவள் எதற்காக பயந்தாள் என்றால், அரசர் கொடுத்த ப்ரீசியஸ் சீட்ஸ் என்றால் விலை மதிப்புமிக்க அந்த விதைகளை நாம் விளைய வைக்காமல் வீணடித்து விட்டதால் அரசர் நம்மை சிறையில் பிடித்து அடைத்து விடுவார் என்பதாக நினைத்து அவள் பயந்தாள். What did you do with the seed I gave you? நான் கொடுத்த விதையை வைத்து நீ என்ன செய்தாய்? The king asked. அரசர் கேட்டார். நான் கொடுத்த விதையை வைத்து நீ என்ன செய்தாய் என்று அரசர் ஆனியிடம் கேட்டாள். Your Majesty, அரசே, I planted them. நான் அவைகளை விதைத்தேன். And cared, பாதுகாத்தேன். For them, every day, எல்லா நாளும் நான் அவைகளை நன்றாக பாதுகாத்தேன். I am sorry, but they failed to sprout. ஆனால் அவைகள் முளைப்பதற்கு தோற்றுவிட்டன. Annie said, என்பதாக ஆனி கூறினாள். She hung her head in shame. தோல்வியின் அவமானத்தில் அவள் தன் தலையை தொங்கவிட்டபடி இருந்தாள், அதாவது தலை கவிழ்ந்து நின்றாள். Boo! jeered the crowd. கூட்டமானது அவளை பரியாசம் செய்வது போல சத்தமிட்டனர். But the king raised his hands. ஆனால் அரசர் தன்னுடைய கையை உயர்த்தினார். And signaled for silence. தன் கைகளை உயர்த்தி அமைதியாக இருக்குமாறு அரசர் சைகை செய்தார். Then he said, Dear people, behold my hair. Dear people, behold my hair. அன்புள்ள மக்களே, இதோ என்னுடைய வாரிசு, the next leader of our kingdom. நம்முடைய அரசாங்கத்தினுடைய அடுத்த தலைவர் என்பதாக அவர் அறிவிக்கிறார். Dear people, behold my hair. The next leader of our kingdom. அன்புள்ள மக்களே, இதோ என்னுடைய வாரிசு, இந்த அரசாங்கத்திற்கான அடுத்த தலைவர் என்பதாக அவர் அறிவிக்கிறார். The people were confused. The people were confused. Why that girl? ஏன் இந்த சிறுமியை அரசர் தேர்ந்தெடுத்தார் என்று மக்கள் குழம்பினர். How can she be the right choice? இவள் எப்படி சரியான தேர்வாக இருக்க முடியும் என்று அவர்கள் நினைத்து குழம்பினர். The king took his place.
on his throne with Annie by his side and said, அரசர் ஆனியை தன்னுடன் அழைத்தபடி தன்னுடைய சிம்மாசனத்திற்கு அழைத்துச் செல்கிறார். I gave each of them each of them 7 seeds. நான் எல்லோரிடமும் 7 விதைகளை கொடுத்தேன். This test was not for growing wheat. This test was not for growing wheat. இந்த சோதனை போட்டியானது கோதுமையை விளைவிப்பதற்காக அல்ல. It was a test of character. இது குணத்தை அதாவது குணாதிசயத்தை சோதிப்பதற்கான ஒரு போட்டி. A test of honesty. நேர்மையை சோதிப்பதற்கான ஒரு போட்டி. A test of honesty. If a leader must have one quality, it must be that he or she should be honest. ஒரு தலைவர், அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம், அவர்கள் ஒரு தகுதியை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். அது என்னவென்றால் அவர் கட்டாயமாக நேர்மையுடையவராக இருக்க வேண்டும் என்பதாக அரசர் அறிவிக்கிறார். People should be able to trust the leader. மக்கள் ஒரு தலைவரை நம்ப வேண்டும். நம்புவதற்கு தகுதியுடையவராக அந்த தலைவர் இருக்க வேண்டும். Only this girl passed the test. இந்த சிறுமி மட்டுமே இந்த சோதனையில் வெற்றி பெற்றாள் என்பதாக அரசர் அறிவிக்கிறார். I gave boiled seeds. நான் வேக வைத்த விதைகளையே கொடுத்தேன். And boiled seeds cannot grow. வேக வைத்த விதைகள் வளர முடியாது என்று அரசர் கூறுகிறார். இதிலிருந்து மாணவர்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நேர்மை தந்த பரிசே அந்த சிம்மாசனம். நாமும் நேர்மையாக இருந்தால் எதிர்காலம் நமக்கு சிம்மாசனத்துடன் காத்திருக்கும் என்பதை எண்ணி துணிந்து படியுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி.